கூட்டணி கட்சியில பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்த தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு முழுவதும் ஒரு காமராஜருடைய கொள்கைகளை பிரதிபலிக்கும் வகையில் ஒரு லஞ்சம் இல்லாத ஊழல் லஞ்சத்திற்கு எதிரான ஒரு நேர்மையான ஆட்சிக்கு ஆதரவான ஒரு இயக்கத்தை முன்னெடுத்திருக்கு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் குறிப்பாக கரூரில் பேசும்போது யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்க, ஒரு நேர்மையான தூய்மையான ஒரு நிர்வாகத்தை நம்ம நடத்துவோம், அப்படி யாராவது நீங்கள் கொடுக்காதப்ப ஏதாவது பிரச்சனை பண்ணால் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஊழலுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இது புதுசு கிடையாது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நிர்வாகம்ங்கிறது லஞ்சத்திற்கும் ஊழலுக்கும் எதிரானது, எளிமையானது, நேர்மையானது. அதனால் பெருந்தலைவர் அவர்களுடைய அரசியல் சித்தாந்தத்தை பொது வாழ்வை நினைவு கூறும் விதத்திலும் தமிழ்நாடு அரசின் ஊழலுக்கு எதிரான யுத்தத்திற்கு ஆதரவு அளிக்கும் நோக்கத்திலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்த இயக்கத்தை நடத்தி வருகிறது. இந்த இயக்கத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் நல்ல ஆதரவு கிடைத்து வருகிறது. இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஊராக பேம்ப்ளெட்டும் இதுக்காக இஷ்யூ பண்ணுறோம். கூட்டணி கட்சியில பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்த தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு முழுவதும் ஒரு காமராஜருடைய கொள்கைகளை பிரதிபலிக்கும் வகையில் ஒரு லஞ்சம் இல்லாத ஊழல் லஞ்சத்திற்கு எதிரான ஒரு நேர்மையான ஆட்சிக்கு ஆதரவான ஒரு இயக்கத்தை முன்னெடுத்திருக்கு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் குறிப்பாக கரூரில் பேசும்போது யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்க, ஒரு நேர்மையான தூய்மையான ஒரு நிர்வாகத்தை நம்ம நடத்துவோம், அப்படி யாராவது நீங்கள் கொடுக்காதப்ப ஏதாவது பிரச்சனை பண்ணால் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஊழலுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இது புதுசு கிடையாது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நிர்வாகம்ங்கிறது லஞ்சத்திற்கும் ஊழலுக்கும் எதிரானது, எளிமையானது, நேர்மையானது. அதனால் பெருந்தலைவர் அவர்களுடைய அரசியல் சித்தாந்தத்தை பொது வாழ்வை நினைவு கூறும் விதத்திலும் தமிழ்நாடு அரசின் ஊழலுக்கு எதிரான யுத்தத்திற்கு ஆதரவு அளிக்கும் நோக்கத்திலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்த இயக்கத்தை நடத்தி வருகிறது. இந்த இயக்கத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் நல்ல ஆதரவு கிடைத்து வருகிறது. இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஊராக பேம்ப்ளெட்டும் இதுக்காக இஷ்யூ பண்ணுறோம்.